பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு நம்ம தமிழகத்துல தேச விரோத கருத்துக்களை சொல்பவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்த பொழுது, போர் பதட்டமே ஏற்பட்ட பொழுதும் சரி, நாங்க இந்தியாவுக்கு ஆதரவா இருக்க மாட்டோம், இந்த சூழலை பயன்படுத்தி எப்படி இந்தியாவுக்கு எதிராக, குறிப்பாக பாஜக அரசுக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் வெறுப்பு அரசியலை பண்ணுவோம் அப்படிங்கிறத முன்னெடுத்து பல தேச விரோதிகள், குறிப்பா உள்நாட்டில் இருந்துகிட்டு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்கள் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பா அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மோடி அவர்களை நாங்கள் விமர்சிக்கிறோம் அப்படிங்கிற பெயர்ல நம்முடைய நாட்டின் இறையாண்மைக்கு எதிராகவும் நம்முடைய நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையிலும் இருந்தது. ஸோ நிறைய தேசியவாதிகளுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருப்பா இவங்க இப்படி எல்லாம் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனா இவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாதா, இவங்களுடைய இந்த செயல்களுக்கு எதுவும் கடிவாளம் போடப்படாதா அப்படிங்கிற மாதிரி இந்திய தேசியத்தை நேசிக்கக்கூடியவர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய இந்த மனநிலையை பிரதிபலிக்கும் வகையில இப்ப தமிழக பாஜக ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. அதாவது பிஜேபி தமிழ்நாடு சார்பில் அவங்களுடைய எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவு போடப்பட்டிருக்கு. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வணக்கம், தேசியமும் தெய்வீகமும் தழைத்தோங்கும் தமிழகத்தில் இந்திய இறையாண்மைக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடுவது என்பது இன்று சர்வ சாதாரணமாகிவிட்டது. ஆபரேஷன் சிந்தூரில் இந்திய ராணுவ வீரர்கள் எல்லையில் போராடி கொண்டிருந்த நேரத்தில் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் தேச விரோதமாகவும் நம் ராணுவத்தை கொச்சைப்படுத்தும் விதமாகவும் சமூக ஊடகங்களில் சிலர் பேசியும் எழுதியும் வந்தது நம்மை வெகுவாக வேதனையடைய செய்தது. எனவே நமது மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இது போன்ற கருத்துக்களை பதிவிட்ட நபர்களையும் பதிவுகளையும் பட்டியலிடும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் நீங்களும் கலந்து கொண்டு அவ்வாறு பேசியும் எழுதியும் வரும் சமூக ஊடக கணக்குகளை பற்றிய விவரங்களை இந்த பதிவின் கமெண்ட் செஷனில் ஸ்கிரீன்ஷாட்டாக குறிப்பிடலாம், நன்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இந்த பதிவின் மூலமா தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் தமிழக பாஜகவும் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது போன்ற தேச விரோதிகளை, தேசத்துக்கு எதிராக கருத்துக்களை சொல்லக்கூடிய நபர்களை பார்வையிடும் பணியை நாங்களும் பண்றோம், எங்க கூட நீங்களும் கலந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதாவது ஒருத்தங்க மட்டுமே இந்த நடவடிக்கை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருதலை பட்சமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு தேவையான ஆட்கள் மேல நடவடிக்கை எடுத்துட்டு இவங்களுக்கு வேண்டியவங்க மேல நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் யார் யாரெல்லாம் தேச விரோத கருத்துக்களை பதிவிடுறாங்க அப்படிங்கிறதை வெளிக்கொண்டு வரும் விதமா நீங்களும் இந்த பணியில கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பணியில நீங்களும் உங்களுடைய அர்ப்பணிப்பை கொடுக்கலாம். உங்க வீட்டு பக்கத்திலே ஒருத்தங்க இருப்பாங்க, ஆனா சோசியல் மீடியால பாத்தீங்க அப்படின்னா இந்திய தேசியத்துக்கு எதிராகவும் நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு எதிராகவும் நம்முடைய நாட்டின் பாதுகாப்பை சீர்குலைக்கும் வகையிலும் கருத்துக்களை பதிவிட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுடைய சோசியல் மீடியால. இது போன்ற நாமும் இந்த தேச விரோத பதிவுகளை போடுறவங்களை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இங்க போட்டோம் அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகளும் நமது தேசத்துக்கு எதிரான கருத்துக்களும் குறைக்கப்படும். அவங்க ஒரு கண்காணிக்கப்படுவாங்க. தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகள் குறைக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த முன்னெடுப்பின் நோக்கமாக இருக்கிறது. நேற்று தான் தமிழக பாஜக இந்த போஸ்ட் போட்டிருக்காங்க. இதுக்கு நிறைய ரிப்ளை வந்திருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். இதுல முதலாவதா இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோழர் டாக்டர் சுந்தரவல்லி அவர்கள். அவங்களுடைய எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவு போடப்பட்டிருக்கு. பாகிஸ்தானில் சுட்டு வீழ்த்தப்பட்ட ரஃபேல் விமானம் உறுதி செய்த பிரான்ஸ், என்னடா நடக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்தியாவின் ரஃபேல் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்திருச்சான். இது தோழர் சுந்தரவல்லி அவர்கள் சொல்லியிருக்காங்க. பிரான்ஸ் நாடே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போன்ற எந்த சம்பவம் நடக்கலை அப்படிங்கிற மாதிரியான உறுதியான தகவலை தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் தோழர் சுந்தரவல்லி அவர்களுக்கு யார் இந்த தகவலை கொடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ இது போன்ற நடக்காத விஷயங்களை, உண்மைக்கு புறம்பான நிகழ்வுகளை யாராவது இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்தையும், குறிப்பாக இந்த ட்வீட்டோ இல்லை போஸ்டோ போட்டிருந்தாங்கன்னா அதை கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூடியூப் சேனலுடைய தம்ப்நெயில், அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லையில் மீண்டும் தாக்குதல், அணு ஆயுதங்களுடன் பாக்கி ரெடி, சர்வதேச நாடுகளின் ஆதரவை இழந்த மோடி ஏன் தெரியுமா அப்படின்னு தராசு ஷியாம் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சர்வதேச நாடுகளுடைய ஆதரவு தொடர்ந்து இந்தியாவுக்கு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இதுல பாதிக்கப்பட்ட நாடு தான் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய 26 சுற்றுலா பயணிகள் இறந்ததுனால தான் இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை எடுத்தாங்க. இதற்கு இந்தியாவுக்கு தான் உலக நாடுகளின் ஆதரவு இருந்தது. ஏன்னா நம்ம தான் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறனால. சமீபத்தில் கூட நம்முடைய நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜெய்சங்கர் அவர்கள் அரசுமுறை பயணமா யூரோப்புக்கு போகும் பொழுது நெதர்லாந்து நாட்டினுடைய பிரதமரும் சரி, ஜெர்மனியும் சரி நமக்கு தான் ஆதரவு கொடுத்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியா பயங்கரவாதத்துக்கு எதிராக போராடுது, அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கும், தங்களுடைய தற்காப்புக்காக தான் இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை எடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில
சூழ்நிலையில, அதாவது யூரோப்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் நமக்கு தான் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா தராசு சியாம் அவர்கள் வந்து எந்த நினைப்புல இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. சோ இது போல அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு உட்கார்ந்துகிட்டு இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் மோடியை எதிர்க்க போகிறோம், காங்கிரசுக்கு ஆதரவாக செயல்பட போகிறோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்திய இறையாண்மைக்கு எதிராக கருத்து சொல்பவர்களுடைய போஸ்டையும் நீங்க வந்து போடலாம். அதன் பிறகு ரவி அப்படிங்கிறவர் எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மோடி இந்தியாவை இந்துத்துவ நாடாக உயர்த்தி பிடிக்க அது நம்மை இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் எதிரான நாடாக தான் கட்டமைக்கும். பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்திய அரசு உலகில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதன் பின்னணி இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியாவை யார் தனிமைப்படுத்தினாங்க அப்படிங்கிறத திரு ரவி அவர்கள் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் கூட பாத்தீங்க அப்படின்னா உலக நாடுகளுடன் இந்தியா வந்து ஒரு நல்லுறவை தான் பேணி பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பா இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற நடவடிக்கை பாகிஸ்தானுக்கு எதிரானது அல்ல, பயங்கரவாதத்துக்கு எதிரானது அப்படிங்கிறத உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய நாட்டை சேர்ந்த எம்பிக்களை ஒரு குழுவை அமைச்சு பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பியிருக்காங்க. நமது தமிழகத்தை சேர்ந்த தூத்துக்குடி எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் கூட ரஷ்யாவுக்கு போய் அந்த நாட்டு அதிகாரிகள் கிட்ட விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில திரு ரவி அவர்கள் நம்ம வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம்னு சொல்றாரு. அது எந்த விதத்துல உண்மை அப்படிங்கிறது தெரியல. சோ இது போல கருத்து தெரிவிக்கக்கூடிய நபர்களுடைய ஸ்கிரீன்ஷாட்டையும் எடுத்து நீங்க வந்து தமிழக பாஜக ஒரு ட்வீட் போட்டிருக்காங்களா, அதுக்கு கீழே வந்து நீங்க அவங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். சோ அடுத்ததாக எஸ்கேபி கருணா அப்படிங்கிறவர், இவர் வந்து ஒரு திமுகவை சேர்ந்தவர். அவர் என்ன போட்டிருக்காருன்னா, நாம் உருவாக்கிய பங்களாதேஷ் நாடு நமக்கே எதிரியாக மாறி நிற்கும் காரணம் என்ன? ஐக்கிய குஜரால், தேவகவுடா போன்ற மைனாரிட்டி பிரதமர்கள் மீது கூட நம்பிக்கை கொண்டிருந்த அண்டை நாடுகள் இப்போது ஏன் விலகிச் செல்கின்றன? அதிலும் நமது எதிரிகளுடன் கூட்டு சேர்கின்றன. பாஜகவின் இஸ்லாமிய வெறுப்பு உலகளவில் இந்தியாவை பலவீனப்படுத்துகிறதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எஸ்கேபி கருணா அவர்களுடைய போஸ்ட்ல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு வரி என்னன்னா, பாஜகவின் இஸ்லாமிய வெறுப்பு உலகளவில் இந்தியாவை பலவீனப்படுத்துகிறதா அப்படின்னு. அதாவது பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் இந்த இரண்டு நாடுகளை தவிர உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே இந்தியாவோட நல்ல ஒரு உறவுல தான் இருக்காங்க. குறிப்பா இந்த பெகல்காம் அட்டாக் நடக்கும் பொழுது கூட நம்முடைய பாரத பிரதமர் எங்க போயிருந்தாரு? சவுதி அரேபியாவுக்கு போயிருந்தாரு. அதுவும் ஒரு இஸ்லாமிய நாடு தானே. அதே போல மற்ற இஸ்லாமிய நாடுகள் கூடவும் நாம வந்து ஒரு நல்லுறவுல தான் இருக்கும். ஈரானா இருக்கட்டும், கத்தாரா இருக்கட்டும், எல்லா நாடுகளும் நம்ம கூட ஒரு நட்புறவுல தான் இருக்காங்க. பங்களாதேஷும் பாகிஸ்தானும் மட்டும்தான் இஸ்லாமிய நாடு அப்படின்ட்டு எஸ்கேபி கருணா அவர்கள் நினைக்கிறாரு போல. இந்த ரெண்டு நாடுகளுமே இந்தியா மீது வெறுப்பு கொள்றதுக்கு முக்கியமான காரணம், இந்த ரெண்டுமே இந்தியாவிலிருந்து பிரிந்து போன நாடுகள். நம்ம 1947 வரைக்கும் இந்தியாவோட இருந்த நாடுகள் இப்ப பிரிஞ்சு கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் போனாங்க. அதன் பிறகு அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்து பங்களாதேஷ் பாகிஸ்தான் அப்படின்னு பிரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த இரண்டு நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்தியா வளர்ந்துகிட்டே வருது. நம்ம கூட தானப்பா அவங்களுக்கும் சுதந்திரம் கிடைச்சு, அவங்ககிட்ட இருந்தாலும் நம்ம பிரிஞ்சு வந்தோம். ஆனா அவங்க இந்த அளவுக்கு வளர்ச்சியை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்படி பசி பஞ்சம் பட்டினியாலையும் உள்நாட்டு போராலும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்தியா மேல இருக்கக்கூடிய ஈகோவாலையும் பொறாமைப்பட்டு அவங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு ஆயுதமா அவங்க பயன்படுத்துவது இந்த பயங்கரவாதிகள். அவங்களே ட்ரைனிங் கொடுத்து இந்தியா மேல தாக்குதல் நடத்துவாங்க. அதை பார்த்துட்டு இந்தியா சும்மா இருக்க முடியுமா? பயங்கரவாதிகளுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னா அதை இஸ்லாமியர்கள் மேல எடுக்கக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி எஸ்கேபி கருணா போன்ற நபர்கள் வந்து சித்தரிக்கிறாங்க. இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மையினரை வைத்து அரசியல் செய்வது மட்டும் இல்லாம அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய வேற்று மதத்தினரையும் வைத்து அரசியல் செய்வதை தான் எஸ்கேபி கருணா அவர்கள் விரும்புறாரு போல. இவருடைய பதிவும் அதே போல தான் இருக்கு. ஸோ இது போன்ற பதிவுகளையும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து போடலாம். இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் கிஷோர் அவர்கள், இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது, கர்நாடகாவை சேர்ந்தவர். ஆனாலுமே இவர் வந்து தமிழில் படங்கள் நடிக்கிறதுனால இவருடைய போஸ்டையும் எடுத்து போட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொய் சொல்லி வெறுப்பை மட்டுமே பரப்பும் மோடி, பாஜக ஆட்சியிலிருந்து 10 ஆண்டுகள் ஆன பிறகும் விவசாயிகள், இராணுவ வீரர்கள், பெண்கள், குழந்தைகள், மருத்துவமனைகள், கல்லூரிகளின் வளர்ச்சி குறித்தும் செய்த பணிகள் குறித்தும் பேசும் திறன் மோடிக்கு இல்லை, வெறும் பொய் சொல்லி வெறுப்பை மட்டுமே பரப்புகிறார் அப்படின்னு சொல்லி இருக்காரு நடிகர் கிஷோர் அவர்கள். அதே போல மத வெறுப்பு பிரசாரம் செய்யும் பிரதமர் மோடிக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. மோடி அவர்கள் எப்போ மத வெறுப்பு பிரச்சாரம் பண்ணாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி சினிமா நடிகர்கள், நமக்கு வந்து ஒரு ஃபேம் இருக்கு, நம்ம வந்து ஒரு செலிபிரிட்டியா இருக்கும், நம்மளை வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க தொலைக்காட்சிகளையும் டிவிகளையும் அப்படிங்கிற பெயர்ல. அவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக விஷால் அவர்களையும் சொல்லியிருந்தோம், போர் அப்படிங்கிறது நாட் அட் ஆல் இஸ் எ சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. இது போல சோசியல் மீடியாக்கள்ல செலிபிரிட்டியா இருக்கிறவங்களும் சரி, சினிமா பிரபலங்களும் சரி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களும் இந்திய தேசியத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்லியிருந்தாங்கன்னா அதையுமே நீங்க அந்த கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நம்ம சொன்ன இந்த பதிவுகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் தான். இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா இந்த தகாத வார்த்தைகள், ஆபாச வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணாம பண்ணியிருந்தாங்க. இதை தவிர்த்து நிறைய பேர் கெட்ட வார்த்தைகள் போட்டு நிறைய பேசியிருக்காங்க.
அதே போல இந்திய தேசியத்தை விமர்சிக்கிறேன் அப்படிங்கிற பெயர்ல நிறைய ஆபாசமான கருத்துக்களையும் தனிநபர் தாக்குதலையும் பண்ணியிருந்தாங்க. அதையுமே கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தமிழக பாஜகவினுடைய அந்த முன்னெடுப்பு இருக்குல்ல அந்த ட்வீட், அதுக்கு கீழே நீங்களுமே கமெண்ட் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து பாஜகவுடன் சேர்ந்து நீங்களும் இந்திய தேசியத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுவீங்க, அந்த அரும்பணியில உங்களுடைய பங்களிப்பை கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நன்றி, வணக்கம். கருப்போட அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.